ட்ரைப்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு பேச திரு கரிகாலன் அவர்கள் இணைந்துள்ளார். வாருங்கள், அவரோடு பேசுவோம். வணக்கம். வணக்கம் அரவிந்த். பாஜகவை சேர்ந்த அசாம் மாநிலத்தோட முதல்வர் இமாந்தா பிஸ்வா சர்மா அவர் இஸ்லாமியர்களை குறி வச்சு சுடுற மாரியான ஒரு படம் பாஜகவோட அஃபிஷியல் ஐடி, அசாமோட அஃபிஷியல் ஐடியிலேயே பரப்பப்படுது. அது ஒரு ஜனேஸ்வருக்கான அறைகூவல்னு சொல்லி காங்கிரஸ் கட்சி விமர்சிக்கிறது. அந்த படம் பகிரப்பட்டதுக்கான பின்னணி என்ன? ஏன் காங்கிரஸ் இதை விமர்சிக்கிறது? நேற்று முன்தினம் அசாம் மாநில பாஜகவினுடைய அதிகாரப்பூர்வ பக்கம், அந்த பக்கத்தில் ஒரு வீடியோ வெளியிடுறாங்க. அதாவது ஹிமாந்தா பிஸ்வா சர்மா குறிபார்த்து சுடுவதை போலவும், அந்த குறி யார் மேல அந்த குண்டு படுது அப்படின்னா இஸ்லாமியர்கள், ஒரு இளைஞரும் ஒரு முதியவரும் நின்றுட்டு இருக்கிறாங்க. அவங்க மேல படுற மாதிரி மேல நோ மெர்சி, அவங்க போட்டோவுக்கு மேல நோ மெர்சி அப்படின்னு இருக்குது. அதாவது இஸ்லாமியர்களை இரக்கமே காட்டாதீர்கள், சுட்டு கொள்ளுங்கள் அப்படின்ற விதமா பாயிண்ட் பிளாக் ஷாட். ஆமா, பாயிண்ட் பிளாங்க் ஷாட். அதாவது கிட்ட இருந்து சுடுறது பேர் தான் பாயிண்ட் பிளாங்க் ஷாட்டு. அதை குறிப்பிட்டு ஒரு வீடியோ பகிர்றாங்க. கிட்டத்தட்ட இஸ்லாமியர்களுக்கு எதிராக இனப்படுகொலை செய்யுங்கள் அப்படின்றதுக்கு ஒரு ட்ரெய்லர் வெளியிட்டு இருக்கிறாங்க. அதுவும் ஒரு மாநில முதலமைச்சரே அவருடைய படத்தை பயன்படுத்தி அதை வெளியிட்டு இருக்கிறாங்க. இது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்தி இருக்குது. ஏற்கனவே ஜெனோசைட் வாட்ச் அப்படின்ற அமைப்பு சர்வதேச அளவுல எங்க அடுத்து இனப்படுகொலை நடக்க போகுது அப்படின்னு அறிவிக்கிற அமைப்பு இந்தியாவில தான் அடுத்து நடக்க போகுது அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. அதனுடைய வெளிப்பாடாக தான் இதை பார்க்க முடியுது. ஏன்னா மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள், பட்டியல் சமூகத்து மக்கள் மீதான தாக்குதல் மிக கொடூரமா அதிகரிச்சுட்டு இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு அறிவிக்கப்படாத ஒரு இரண்டாந்தர குடிமக்களாக இஸ்லாமியர்கள் இந்த நாட்டில் மாற்றப்பட்டு இருக்கிறார்கள். அதனுடைய உச்சபட்சமா இன்னைக்கு, இதுக்கு முன்னாடி என்ன பேசிட்டு இருந்தாங்க, மோடியே பிரச்சாரம் பண்ணாரு, காங்கிரஸோட தேர்தல் அறிக்கை முஸ்லீம் லீக்கோட தேர்தல் அறிக்கை மாதிரி இருக்குன்னாரு. இன்ஃபில்ட்ரேட்டர்ஸ், ஊடுருவல்காரர்கள் அப்படின்னாரு. நம்ம வீட்டு பெண்களோட தாலியை அக்க பாக்குறாங்க இஸ்லாமியர்களுக்காக அப்படின்னு மாடுகளை ஓட்டிட்டு போயிருவானுங்க. ஆமா, மாடுகளை 2 பசுமாடு வச்சிருந்தீங்கன்னா ஒரு மாடை அவுத்துட்டு போயிருவாங்க அப்படின்னு இப்படியெல்லாம் வெறுப்ப ஒரு பிரதமரே கக்கினார். இப்ப அவங்களுக்குள்ள போட்டி நடக்கிறதா தெரியுது. RSS முன்னாடி யார் பெரிய ஆளு, யார் மிகப்பெரிய கொடூரன் அப்படின்னு பாஜக முதல்வர்களுக்குள்ள போட்டி நடப்பது போல. ஏன்னா சமூக வலைதளங்கள்ல கிரிட்டிசைஸ் பண்றவங்க அப்படிதான் எழுதுறாங்க. அடுத்து இவர் PM ஆகிறதுக்கு முயற்சி பண்றாரு போல. ஏன்னா யோகி ஆதித்யநாத் இருக்கிறாருல, அவரை ஒப்பிடுகையில் அவரை விட கொடூரமா வெறுப்பை வெளிப்படையா கக்கிறவரா இருக்கிறாரு. அங்க UPல இஸ்லாமியர்கள் வாழ முடியல, இங்க அசாம்ல அதை விட கொடூரம். இஸ்லாமியர்களுக்கு இந்த முதலமைச்சரா இருக்கிறாரு இவரு. அங்கதான் நேரடியா NRC நடைமுறையில். ஆமா, நேரடியா NRC நடைமுறையில இருக்குது. இவரே, அதாவது வங்க மொழி பேசுகின்ற பெங்காலி பேசுற முஸ்லீம மியா, இப்ப இங்க துலுக்க அப்படின்னு சொல்றானுங்கல்ல, அவர் இஸ்லாமியர்களை இழிவுபடுத்தும் விதமா, அது மாதிரி மியா அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தி முதலமைச்சரே தினந்தோறும் கொச்சைப்படுத்திட்டு இருக்கிறாரு. அங்கேயும் இப்ப இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் வர இருக்குது. அதனால உச்சகட்டமா இந்த பிரச்சாரத்தை தீவிரப்படுத்தி இருக்கிறாங்க. பாஜக இஸ்லாமியர்களுக்கு இல்ல சிறுபான்மையர்களுக்கு பாகுபாடா நடந்துக்குதுன்றத அதோட நடைமுறையிலேருந்தே புரிஞ்சுக்க முடியுது. ஆனா ஒரு ஜெனோசைட் நடத்துவாங்க அதுன்றது ரொம்ப பெரிய விஷயம் இல்ல. அதுக்கான காரணம் இல்ல, அதுக்கான பின்புலம் எதனா இருக்குதா நம்ம பாக்குறதுக்கு? உலகையே உலுக்கிட்டு இருக்குது எப்ஸ்டீன் ஃபைல்ஸ். இதை ஒட்டி இந்தியா அமெரிக்கா இடையில ஒரு வர்த்தக ஒப்பந்தம் போடுவதற்கான வேலைகளை செஞ்சிட்டு இருக்கிறாங்க. அதையும் மிரட்டி தான் அமெரிக்கா இந்தியாவை போட வைக்குது, மோடி அரசை மிரட்டுது. இன்னொரு பக்கம் நரவணே புக்கு வெளியாகி மோடியினுடைய 56 இன்ச் எப்படிப்பட்டது அப்படின்றது நாறிட்டு இருக்குது. இப்படிப்பட்ட சூழல்ல இந்த விஷயத்துக்கு ஒரு துளி கூட பதில் சொல்லாம பாஜகவும் சரி, மோடியும் சரி, RSSம் சரி என்ன பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா, தொடர்ச்சியா ஊடுருவல்காரர்கள் அப்படின்னு இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை தேச விரோதிகளாக தொடர்ச்சியா அந்நிய நாட்டிலிருந்து இங்க ஊடுருவனதா பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்ப நேற்று 2 நாட்கள் RSSனுடைய 100ஆண்டு விழா மும்பைல நடைபெறுது. அதுல மோகன் பகவத் உரையாற்றுறாரு. அதுல இந்தி நடிகர்கள் எல்லாமே பார்த்திருப்பீங்க, சல்மான் கான், ரன்பீர் கபூர், ஷில்பா செட்டி, இப்படி அத்தனை பேரும் அங்க போய் கலந்துகிட்டு மோகன் பகவத் ஏதோ யோக்கியர் மாதிரி அதுக்கு ஒரு அங்கீகாரம் அங்க பாராட்டி பேசுறாரு சல்மான் கானை. இப்ப இளைஞர்களோட ஒரு ட்ரெண்டா சல்மான் கான் தான் இருக்கிறாரு. அவர் என்ன ட்ரெஸ் போடுறாரோ அதை தான் இளைஞர்கள் போடுறாங்க. ஒரு ஃபேஷனா இது மாறிட்டு இருக்குதுன்னு அவரை பாராட்ட, இப்படி ஒரு ஜனநாயக முகம் இருப்பதை போல
இஸ்லாமியர்களோட உட்காந்து சாப்பிடுறது, நடிகர்களோட சாப்பிடுவதன் மூலமாக ஒரு ஜனநாயக முகம் இருப்பதா வந்து ஒரு புறம் மோகன் பகவத் காட்டுறாரு. மோடி என்ன பண்றாரு, மலேசியா போறாரு, அங்க அன்வர் இப்ராஹிம் எனது நண்பர் அப்படின்னு கட்டி தழுவுறாரு. இஸ்லாமியர்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய ஒரு நாடு, இஸ்லாம் அங்கு அரசு மதமா இருக்குது. அங்க அவர்களோடு ஒரு நள்ளிரவில் அங்க போய் ஒப்பந்தம் போடுறாரு, பயங்கரவாதத்தை ஒழிப்பதற்கான ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லி. உண்மையில் இந்த நாட்டினுடைய குடிமக்களை, இந்த நாட்டினுடைய மண்ணின் மைந்தர்களை பயங்கரவாதிகளா சித்தரிக்கிற கட்சி யாரு? இவங்க தானே. அதற்கு மிகச்சிறந்த உதாரணம் தான் மோகன் பகவத் அந்த கூட்டத்துல பேசுனது. ஒரு புறம் சல்மான் கானை பாராட்டுறாரு, இன்னொரு புறம் என்ன சொல்றாருன்னா, பாஜக இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா இன்ஃபில்ட்ரேட்டர்ஸ், இந்த ஊடுருவல்காரர்களை கண்டுபிடிப்பதற்கான வேலைகளை சின்ன சின்னதா ஆரம்பிச்சிருக்குது. ஊடுருவல்காரர் இவரும் சொல்றாரு. மோகன் பகவத் வந்து இன்டைரக்டா வந்து முஸ்லிம்ஸை வந்து குறிப்பிட்டு சொல்றாரு. அதையும் இன்னும் ஒரு படி மேல போய் எப்படி சொல்றாருன்னா, கவர்மெண்ட் பண்றது வந்து போதல, இப்ப எஸ்ஐஆர்னு நடத்துறாங்க, அந்த ப்ராசஸ் மூலமாவே அந்நிய சக்திகள் யாருன்னு கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு ஒரு புறம் சொல்லிட்டு, இன்ஃபில்ட்ரேட்டர்ஸை வந்து கண்டுபிடிப்பதற்கு, ஊடுருவல்காரர்களை கண்டுபிடிப்பதற்கு மக்கள் தயாராக வேண்டும், அவங்க கண்டுபிடிக்கிற வேலையில இறங்கணும் அப்படின்னு வந்து சொல்றாரு. எதை வச்சு கண்டுபிடிக்கணுமா, அவங்க பேசுற லாங்குவேஜை வச்சு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நீங்க இந்த அசாம் பாஜகவினுடைய அபிஷியல் பக்கத்துல போட்டாங்கல்ல, இஸ்லாமியர்களை இரக்கமின்றி வந்து சுட்டு தள்ளுங்கள் அப்படின்னு அசாம் முதல்வர் சுடுவதை போல, அதை இதோட ரிலேட் பண்ணி பார்க்க வேண்டியது இருக்குது. ஏன்னா அசாம்ல மியா முஸ்லிம்களை, அவர்கள் வங்க மொழி பேசுகின்ற முஸ்லிம்களை அவர் குறிப்பிடுறதே, அந்த முதலமைச்சர் பொது வெளியில் மேடைகளில் தொடர்ச்சியா மியான் தான் வந்து குறிப்பிடுறாரு. அது எப்படி இங்க துளுக்க அப்படின்னு தமிழ்நாட்டுல இஸ்லாமியர்களை கேவலப்படுத்தி கொச்சைப்படுத்தி பேசுகிறார்களோ அது போன்ற ஒரு சொல்லுதான் மியா அப்படின்றது. அவங்கள என்னன்னு பிராண்ட் பண்றாங்க அப்படின்னா, இவர்கள் எல்லாம் பங்களாதேசிகள், வங்கதேசத்தில் இருந்து ஊடுருவியவர்கள். இப்ப நம்ம பீகார் எஸ்ஐஆரை போய் கவர் பண்ண போனோம். இந்த ஈஸ்ட் இந்தியா, கிழக்கு இந்திய பகுதிகளில் அதெல்லாம் எல்லையோர மாநிலங்கள், நேபாள் இருக்குது, பங்களாதேஷ் இருக்குது, இங்க முழுக்க ஊடுருவை வந்துட்டாங்க முஸ்லிம்கள் அப்படின்றதா அவங்களுடைய பிரச்சாரம். இங்க வந்து ஓட்டு போடுறாங்கன்னு ஒரே ஒருத்தர் வந்து இந்த நாட்டுக்கு தொடர்பு இல்லாம ஊடுருவி வந்துட்டாரு அப்படின்னு ஞானேஷ்குமார் எஸ்ஐஆர் ப்ராசஸ்ல கண்டுபிடிச்சு சொல்லிருக்கிறாரா? ஒருத்தரை அடையாளம் காண முடியுமா? அப்ப எதுக்காக இந்த பிரச்சாரம் செய்யறாங்க அப்படின்னா, இந்த பிரச்சாரத்தோட நோக்கமே இனப்படுகொலை செய்வதற்காகத்தான். உண்மையான பிரச்சனை வந்து கண்ணு முன்னாடி இருக்குது. அந்த பிரச்சனையை பற்றி பேசுவதற்கு யோகிதை இல்லாம எதிர்கட்சிகள் அதை கேள்வி எழுப்புறாங்க. அதை பத்தி பதில் சொல்லாம இன்னொரு புறம் இஸ்லாமியர்களுக்கு எதிரான வெறுப்பை அண்ணல் அம்பேத்கர் வந்து சொல்லுவாரு, ஒரு இந்து அவன் இந்துன்னு எப்ப உணர்வான் அப்படின்னா கலவர காலத்தின் போதுதான் அப்படின்னு. அதை தான் இங்க வந்து இவங்க தொடர்ச்சியா செய்யறாங்க. எந்த அளவுக்கு இந்த ஹிமாந்தா பிஸ்வா சர்மா அப்படின்ற பாஜக முதல்வர், அசாமை சேர்ந்தவர் பேசுறாருன்னா, ஒரு ரிக்ஷாக்காரன் அவன் மியாவா இருந்தான்னா, அந்த மியாவுக்கு வந்து நீங்க 5 ரூபாய் கேட்டான் ரிக்ஷா ஓட்டிட்டு அப்படின்னா நீங்க 4 ரூபா தான் தரணும். ஒரு மியா வந்து காய்கறி விற்கிறான்னா அவனாலதான் இந்த அசாம்ல காய்கறி விலை ஏறுது, அவனுக்கு வந்து நீங்க கம்மி விலையில தான் அவன்கிட்ட காய்கறி வந்து வாங்கணும் அப்படின்னு வெளிப்படையா, ஒளிவு மறைவே கிடையாது, வெளிப்படையாக இப்படி தினந்தோறும் வந்து பிரச்சாரம் செய்யறாரு. இதனுடைய உச்சபட்சமா எப்படி மோகன் பகவத் எஸ்ஐஆர் சொன்னாரோ அதே மாதிரி இவரும் எஸ்ஐஆர் ப்ராசஸை பத்தி சொல்றாரு வெளிப்படையா. ஓட்சோரி ஓட்சோரின்றாங்க. ஓட்சோரின்னா என்ன பொருள் தெரியுமா? இந்த மியாக்களோட ஓட்டுக்களை நாங்க எஸ்ஐஆர் மூலமாக திருடுவது. இப்ப முதல் கட்டமா எஸ்ஆர் ஸ்பெஷல் ரிவிஷன் சிறப்பு திருத்தம் வந்திருக்குது, அடுத்து சிறப்பு தீவிர திருத்தம் எஸ்ஐஆர் வரப்போகுது. அதுல நாங்க வந்து இந்த மியாக்களோட வாக்குகளை நாங்க பறிக்க போகிறோம் அப்படின்னு வந்து அவரு பேசியிருக்கிறாரு. இஸ்லாமியர்களை 2ஆம் தர குடிமக்களாக ஆக்குவதற்கான நடைமுறைகள் தொடர்ந்து போயிட்டு இருக்குது எஸ்ஐஆர். அதை அவங்களே உறுதிப்படுத்தி பேசுறாங்க. யார் வந்து யார ஊடுருவல்காரர்கள்னு சொல்றது? மோகன் பகவத் யார்? இந்த ஹிமாந்தா பிஸ்வா சர்மா, இந்த கும்பல் யார்? இவங்கெல்லாம் ஆரிய பார்ப்பன கும்பல். இவங்க தான் இந்த நாட்டிற்கும் எதற்குமே சொந்தம் இல்லாத ஊடுருவல்காரர்கள். உண்மையிலேயே இவங்க தான் கைபர் போலன் கணவாய் வழியா ஊடுருவி வந்தவங்க. இவங்க இந்த நாட்டினுடைய மண்ணின் மைந்தர்களான இஸ்லாமியர்களை ஊடுருவல்காரர்கள் அப்படின்னு சொல்வதற்கு எந்த அருகதையும் கிடையாது. இந்த அளவுக்கு ஒரு முதலமைச்சரா வந்துட்டு இந்த அளவுக்கு வெளிப்படையா வந்து ஒரு மத உறுப்பை பேசக்கூடிய இப்படி இருக்காருன்னா இவரோட பின்னணி என்ன? இவர் வேற என்ன மாதிரி சிக்கல்லாம் இதுக்கு முன்னாடி மாட்டியிருக்காரு? இவரும் சரி, அங்க இருக்கிற பெரும்பாலான அரசியல்வாதிகள், அசாமை சார்ந்தவர்கள், அசாம் கணபரிஷித் அல்லது அதுக்கு முன்னாடி இருந்த ஸ்டூடெண்ட் மூவ்மெண்ட், அதுல இருந்து உருவானவங்க தான். இப்ப
இப்ப இந்த நபர் 1991 இருந்து வேற கட்சியில இருக்கிறாரு. அப்பயே லஞ்சம் வாங்கினது, கையுங்களவமா பிடிச்சி தடா இந்த மாதிரி கேஸ்லாம் சிக்கினவர். 2001 இவர் காங்கிரஸுக்கு வராரு, அமைச்சரா இருக்கிறாரு, பல்வேறு பொறுப்புகள்ல இருக்கிறாரு. அதற்கு பிறகு 2014 தேர்தல்ல அவர் பேசுனதுதான் ரொம்ப முக்கியமானது. என்ன, அப்ப காங்கிரஸ்ல இருக்கிறாரு. குஜராத்ல பைப்பை திறந்தாலே தண்ணி மாதிரி ரத்தம், முஸ்லிம்களோட ரத்தம் ஓடுது, இந்து முஸ்லிம்னு நாங்க ஓட்டு கேட்க மாட்டோம் அப்படின்னு மேடைகள்ல பேசி கைதட்டல் வாங்கினவர் தான் இந்த ஹிமாந்தா பிஸ்வா சர்மா. பவன் கல்யாணுக்குலாம் முன்னாடியா? ஆமா, அதுக்கெல்லாம் முன்னாடி. ஆனா இன்னைக்கு என்ன பேசுறாரு, முழுக்க வெறுப்ப கேட்கிறாரு. அதற்கு ஒரு அடிப்படையான ஒரு காரணமும் இருக்குது. 2014க்கு முன்னாடி அவரு பல்வேறு வழக்குகள்ல சிக்கிறாரு. இடி கேஸ் அவர் மேல இருக்குது. என்ன கேஸ் அப்படின்னா பல வழக்குகள் இருக்குது. மிக முக்கியமான வழக்கு சாரதா சிட்பண்ட் மோசடி. 30,000 கோடி அந்த கிழக்கு இந்தியா முழுக்க, வெஸ்ட் பெங்கால், அசாம், பீகார் இப்படின்னு ஒரு பரவி ஒரு மாபெரும் ஊழல் நடைபெறுது. மக்களோட பணம் ஒரு 30,000 கோடி ஏமாற்றப்படுது. அந்த வழக்குல இவர் சிக்கிறாரு. 2014 இவருடைய வீடுகள்ல சிபிஐ ரைடு நடைபெறுது. அதற்கு பிறகு சுதீப்தோ சென் அப்படின்ற இந்த சாரதா குழுமத்தினுடைய தலைவர் அவர் ஒரு கன்ஃபெஷனல், ஒரு ஒப்புதல் வாக்குமூலத்தை சிபிஐ கிட்ட கொடுக்குறாரு. அதுலதான் இவர் கடைசி 6 மாசத்துல மட்டும் எங்கள்கிட்ட 6 கோடி வாங்கியிருக்கிறாரு. மாதமானா இவருக்கு பல ஆண்டுகளா நாங்க 20 லட்சம் அதுக்கு மேலையும் நாங்க கொடுத்துட்டு கமிஷன். ஆமா, கமிஷனா லஞ்சமாக கொடுத்துட்டு இருக்கிறோம் அப்படின்றத ஒரு கன்ஃபெஷனல் லெட்டரா கொடுக்குறாரு. அதற்கு பிறகு 2014 நவம்பர்ல 8 மணி நேரம் சிபிஐ இவரை விசாரிக்கிறாங்க. ஃபுல்லா கிரில் பண்ணிடுறாங்க. ஆளை முறுக்குன உடனே ஆளு அதற்கு அடுத்து உடனடியாக பாஜகவில் இணைகிறார். பாஜகவில் இணைந்த உடனே என்ன நடக்கும், இடி வழக்கு இருந்தாலும் அதுக்கு பிறகு அவர் கிளீன் மேனா ஆயிடுறாரு. அதற்கு பிறகு அமைந்த பாஜகவினுடைய ஆட்சியில் நிதி, கல்வித்துறை இதெல்லாம் பார்த்தாரு. 2021க்கு பிறகு 21ல நடந்த தேர்தல்ல அங்க முதலமைச்சராக அவர் மாறுறாரு. தேர்தல்ல அவர் எப்படி பிரச்சாரம் பண்ணாரு அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அங்க ஆல் இந்தியா யுனைடெட் டெமோக்ராட்டிக் ஃப்ரண்ட் அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்குது. அந்த அமைப்பினுடைய தலைவர் பத்ருதீன் அஜ்மல் அப்படின்றத அவருடைய பெயர். அவர் போஸ்டர், அவரையும் இவரையும் ஒரே போஸ்டர்ல வச்சு எனக்கு மியாவோட ஓட்டு வேணாம், எனக்கு இந்துக்களோட ஓட்டு மட்டும் போட்டா போதும் அப்படின்னு வெளிப்படையா போஸ்டர் ஒட்டி இந்த நபர் பிரச்சாரம் பண்ணாரு. காஷ்மீருக்கு அடுத்து அதிக அளவுல முஸ்லிம்கள் இருக்கிற ஒரு மாநிலம் அசாம் தான். 34% அதனுடைய மக்கள் தொகையில இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்க. அப்ப இவர்களுக்கு எதிராக இந்த பிரச்சாரத்தை அவர் கட்டவிழ்த்து விடுகிறார். இதுதான் அவரோட பின்னணி. காங்கிரஸ்ல இருந்தாரு, அதுக்கு பிறகு பாஜகவுக்கு தீவிரமான வெறுப்பு பிரச்சாரத்தை கையில் எடுத்துட்டாரு. 2020 அசாம்ல ஒரு செய்தியை பிரேக் பண்றாங்க. இவருடைய மனைவி ஹிமாந்தா பிஸ்வா சர்மாவினுடைய மனைவி ரெனிகி புயான் சர்மா, அந்த அம்மா அங்க ஒரு சேனல் நடத்துறாங்க. அவங்க ஒரு தொழில் அதிபர். அந்த சேனல் நியூஸ் லைவ் அப்படின்னு அந்த சேனலோட பேரு. இவருடைய வெறுப்பு பேச்சுக்கள்லாம் முழு ப்ரொபகேண்டா மிஷினரியா செயல்பட்டு அதை பரப்புறது இந்த சேனல் தான். அதுல என்னன்னா, நான் ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி இந்த பத்ருதீன் அஜ்மல் இருக்கிறாருல்ல, அவர் பாகிஸ்தான் வாழ்க அப்படின்னு கோஷம் போட்டதா ஒரு பொய் செய்திய முழுக்க 24/7 அந்த ஊடகத்துல பரப்புறாங்க. ஃபேஸ்புக் என்ன செய்யுது அப்படின்னா, ஃபேஸ்புக்கே எவ்வளவு பெரிய சங்கிகளுக்கு ஆதரவா செயல்படுற நிறுவனம், இது ஒரு பொய்யான தகவல் அப்படின்னு அதுவே இந்த இன்ஃபர்மேஷனை பத்தி இது மிஸ்இன்ஃபர்மேஷன் அப்படின்னு தகவல் கொடுத்துச்சு. அதற்கு பிறகு 2021 கொரோனாவே அசாம்ல கிடையாது, அதனால யாரும் மாஸ்கே போடக்கூடாது அப்படின்னு இவரே ஹிமாந்தா பிஸ்வா சர்மா பிரச்சாரம் பண்ணாரு. 2023 ஜூன்ல மோடி அமெரிக்கா போறாரு. அமெரிக்கா போறப்ப அங்க ஒபாமா, அப்ப பைடன் ஆட்சி நடைபெறுது. ஒபாமா என்ன சொல்றாருன்னா, ஒரு இல்லிபரல் டெமோக்ராட் இவரு மோடியை கிரிட்டிசைஸ் பண்றாரு. இவர் அங்க உள்ள சிறுபான்மை மக்களுக்கான ஜனநாயக உரிமைகளை அங்கீகரிக்காதவர் அப்படின்னு விமர்சிக்கிறாரு. விமர்சனம் பண்ண உடனே இவர் ஒபாமாவே முஸ்லீம் அப்படின்னு பிராண்ட் பண்றாரு. ஒபாமா, பாரக் ஹுசைன் ஒபாமா அப்படின்னு அவர் பேரை சொல்லி பிரச்சாரம் பண்றாரு. அதே போல 2023 ஏற்கனவே நான் குறிப்பிட்ட இந்த காய்கறி விற்கிறவங்க, ரிக்ஷா ஓட்டுற பெங்காலி பேசுற முஸ்லிம்களுக்கு எதிராக வெறுப்பை கட்டவிழ்த்து விடுறாரு. இதுல உச்சபட்சமா இவர் பண்ண விஷயம்தான்,
2022 மார்ச்ல காஷ்மீர் ஃபைல்ஸ் வெளியாகுது. அந்த காஷ்மீர் ஃபைல்ஸ் வெளியாகிறப்ப வெளிப்படையா அறிவிப்புக்கு வந்து கொடுக்குறாரு. அரசு அதிகாரிகளும் இது அமைச்சரவையோட போய் பாக்குறாரு. பார்த்துட்டு வந்து இது மிகச் சிறப்பான படம், இதை எல்லா அதிகாரிகளும் இதை பார்த்தே ஆகணும், நீங்க லீவ் எடுத்துக்கிட்டு போய் படம் பார்த்துட்டு வாங்க, வந்து டிக்கெட்டை சப்மிட் பண்ணா போதும், அரசு விடுமுறை அன்னைக்கு சம்பளம் கட்டு கிடையாது, படம் போய் பார்த்துட்டு வரலாம், நீங்க டிக்கெட்டை வந்து கொடுத்துட்டீங்கன்னா போதும் ஆபீஸ்ல, அந்த அந்த நாளுக்கு சம்பளம் வந்து கிரெடிட் ஆயிரும். அப்படி வெளிப்படையாக வெறுப்பை வந்து பரப்புனவர். அது போக ஜூன் 2025 செக்குலரிசம் மதச்சார்பற்ற சோசலிச குடியரசு அப்படின்றதுதான் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய முகவுரையில இருக்குது. அதை நீக்கணும் அப்படின்னு இவர் பிரச்சாரம் பண்ணாரு. அதற்கு அடுத்து மோகன் பகவத் வந்து நேற்று பேசினார் இல்லையா, இந்துக்கள் வந்து 3 குழந்தை பெத்துக்கணும்னு, டபுள் என்ஜின் வச்சுக்கிட்டு அவன் பீகார் நம்ம போய் பார்த்தோம், அந்த மக்களோட நிலைமை எப்படி இருக்குது. இன்னும் மற்ற மாநிலங்கள்ல சோத்துக்கே வழி இல்லாம தமிழ்நாட்டுக்கு பஞ்சம் பிழைக்கிற வர்ற நிலைமையில் இருக்குது. இன்னும் 3 குழந்தை பெத்துக்க, இன்னும் முஸ்லிம்களோட பாப்புலேஷன் வந்து அதிகரிச்சுட்டு இருக்குது. இது தொடர்ச்சியா RSSம் பாஜகவும் நடத்துகின்ற பொய் பிரச்சாரம். இந்த பிரச்சாரத்தை போன டிசம்பர் 2025 அங்க ஹிமாந்தா பிஸ்வா சர்மா வந்து பிரச்சாரம் பண்றாரு. ஜனவரி 27 தான் ரிக்ஷாக்காரங்களுக்கு நீங்க 5 ரூபா வங்க மொழி பேசுகின்ற முஸ்லிம்களுக்கு, அவர் சொல்றது வங்க மொழி பேசுற முஸ்லிம்களை தான் மியான்னு சொல்றாரு அப்படின்னு ரிப்போர்ட் பண்றாங்க. ஆனா அங்க இருக்கின்ற இஸ்லாமியர்களை, அந்த 34% இருக்கக்கூடிய மக்களையே அவர் வந்து அந்நியர்கள், ஊடுருவல்காரர்கள் அப்படின்னு தான் பிரச்சாரம் பண்றாரு. அவங்களுக்கு அவங்க உழைப்புக்கு ஊதியம் கொடுக்க கூடாது அப்படின்னு பிரச்சாரம் பண்றாரு. இதெல்லாம் என்ன? இதெல்லாம் வந்து வெளிப்படையா நீ வந்து ஒரு செகண்ட் கிளாஸ் சிட்டிசன், உனக்கு எந்த உரிமையுமே கிடையாது அப்படின்றதுக்கு அறிவிப்பதற்கான எல்லா நடவடிக்கையும் தானே. அங்க நேபாளில இருந்து இந்துக்களும் வராங்க. ஆமா, ஒரு வழிய ஊடுருவற்காரர்கள் சொல்லணும். ஆமா, இஸ்லாமிய ஊடுருவற்காரர்கள்னா இன்னும் தேட முடியுமா யார் வந்து பெங்கால்ல இருந்து வந்தவங்க, யார் வந்து அசாம்ல இருக்கிறவங்க. ரெண்டாவது வரலாற்று ரீதியா அதுல பார்க்க வேண்டியது இருக்குது. என்னன்னா பங்களாதேஷ் அது எப்போ 1971 தான் உருவாகுது. இந்திரா காந்தி ராணுவத்தை அனுப்பி கிழக்கு பாகிஸ்தானை பங்களாதேஷா உருவாக்குறாங்க. அதற்கு முன்னாடியே 12ஆம் நூற்றாண்டில் இருந்து பல்வேறு போர்கள், படையெடுப்புகள், இப்படியான காலத்துல அக்கம் பக்கத்துல இருக்கிற இன்றைய பங்களாதேஷ், அன்றைய கிழக்கு வங்காளம், அங்க இருந்து மக்களை கூட்டிட்டு வந்து இங்க விவசாயத்துக்காக பிரிட்டிஷ் ஆட்சியில 1826 ஒப்பந்தம்லாம் வந்து போட்டிருக்கிறாங்க. போர்கள் நடந்து பிரிட்டிஷ் வந்து ஜெயிச்ச பிறகு ஒப்பந்தங்கள்லாம், அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இந்த இஸ்லாமியர்கள் வந்து பங்களாதேஷ்ல இருந்து பல இடங்கள்ல இருந்து அங்க பயிர் செய்வதற்காக, உழைக்கிறதற்காக அவங்கெல்லாம் இழுத்து வரப்பட்டவங்க. எப்படி இங்க மலையக தமிழர்கள் அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டில் இருந்து நம்முடைய தமிழ் மக்களை வந்து அங்க தேயிலை தோட்டங்களை உருவாக்குவதற்காக மலையகத்துக்கு வந்து இழுத்துட்டு போனாங்களோ பிரிட்டிஷார், அது போல அப்படி மக்கள் வந்து வரவழைக்கப்பட்டவங்க. இவங்க யாருமே 1971 அந்த போர் சமயத்துலதான் வந்தாங்க அப்படின்னு இவங்க ஒரு பிரச்சாரம் பண்றாங்கல்ல, அதெல்லாம் வந்து அதுல சிறிதளவு உண்மை இருக்கலாம், ஆனா முழு உண்மை கிடையாது. அவங்க பிரிட்டிஷ் ஆட்சிக்கு முன்னாடி 12ஆம் நூற்றாண்டுல இருந்தே இருக்கிறாங்க. அவங்க எல்லாரும் வங்க மொழி பேசுகிறார்கள். அந்த ஒரே காரணத்துக்காக அவங்கள எல்லாரையும் பங்களாதேஷி, இவங்க வந்து தேச விரோதிகள், ஊடுருவல்காரர்கள், இந்த பாண்டே மாதிரியான அயோக்கியர்கள் திருப்பூர் வரைக்கும் வந்து பங்களாதேசிகள் வந்துட்டாங்க அப்படின்னு பொய்யாரம் பிரச்சாரம் பண்றாரு. காட்டனா காட்ட மாட்டாங்க. ஆமா காட்டு, நீதான் SIR நடத்துறல்ல, இத்தனை ஆவணங்கள் வந்து கேட்கறல்ல, ஒருத்தராவது இவங்கெல்லாம் வந்து பாகிஸ்தான்காரங்க, இவங்க பங்களாதேஷ்காரங்க, இவங்க மியான்மர்காரங்க, இவங்க எல்லாம் வந்து இந்த நாட்டுல ஊடுருவி ஓட்டு போட்டுட்டு இருக்கிறாங்க, சிட்டிசனா வந்து இருக்கிறாங்க அப்படின்றத நிரூபி. இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனமான பிரச்சாரம். குடியுரிமை திருத்த சட்டம் மிகப்பெரிய எதிர்ப்பை சந்தித்த மாநிலங்களில் ஒன்று அசாம். ஏன்னா அங்க ஏற்கனவே NRC இருக்குது. இதுல ஆபத்தா நான் பாக்குற விஷயம் என்னன்னா, கேரவன்ல தான் இந்த கட்டுரையை வந்து படிச்சேன். ஒரு இன அடிப்படையில், அதாவது மண்ணின் மைந்தர்களுக்கே எல்லா உரிமை அப்படின்னு வந்து பேசுறாங்க இல்லையா. இப்ப சிவசேனா ஏற்கனவே வந்து பேசுனாங்க, தமிழ்நாட்டுல சீமான் வந்து பேசுறாரு. அங்க அதே போல ஸ்டூடெண்ட் மூவ்மெண்ட் அந்த எழுச்சியில இருந்தா உருவாகுது. மத அடிப்படையில் இல்ல, அசாமீஸுக்கு தான் எல்லாமே அப்படின்னு உருவாகுது. அதை ஈஸியா பிஜேபி வந்து ஒரு மதவெறி தேசியமாக அங்க மாத்திக்கிட்டாப்ல. மிகப்பெரிய பேராபத்தா வந்து பார்க்க வேண்டிய விஷயமா இருக்குது. இந்த இனவெறி, இந்த மொழி வெறி, இதெல்லாம் ஈஸியா அதுக்கு எந்த ஒரு உள்ளடக்கமும் இல்லைன்னு வைங்களேன்,
அதை வந்து ஈஸியா ஒரு மதவெறியாக மாற்றிக்கொள்ள முடியும் அப்படின்றதற்கு அசாம் வந்து மிகச்சிறந்த உதாரணம். இந்த சீமான் போன்ற நபர்கள் டெபாசிட் வாங்கல அப்படின்றத பார்க்க கூடாது. கடந்த 15-20 ஆண்டுகளா சீமான் பண்ண பிரச்சாரத்தினுடைய விளைவு இன்னைக்கு என்ன ஆயிருச்சு? முருகன் வந்து தமிழ் கடவுள்னு அரசியலுக்கு வந்துட்டாரு. திருமால், எல்லா கடவுள்களும் வந்து அரசியலுக்கு வந்துட்டாங்க. எல்லா கட்சியும் சில இயக்கங்கள் இருந்து ஆமா, அவருக்கு பதிலா நான் தான் தமிழர்னு ஆல்டர்னேட் ப்ரூவ் பண்றதுக்காக அவங்க திமுக உட்பட முருகருக்கு மாநாடு நடத்தணும்ன்ற ஒரு தேர்தல் அரசியல் கட்சி திமுக அதை பண்றாங்க. அது ஓட்டு பொறுக்குவதற்காக அந்த மாதிரி கேவலமான வேலைகள்ல திமுக ஈடுபடுறாங்க. மற்ற கட்சிகளும் கூட்டணியில் இருக்கிற ஒரு சில கட்சிகளும் இப்படி வேலை எடுக்கிற வேலையெல்லாம் பாக்குறாங்க. இயக்க அரசியல் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவங்களும் அதே வழியில திரும்ப வந்து தெளிவா வந்து சொன்னாரு, தமிழ் கடவுள் முருகன் அப்படின்னா அப்ப விநாயகன் வந்து தமிழ் கடவுள் இல்லையா, சிவன் தமிழன் இல்லையா, அப்படியே வரிசையா ஒவ்வொன்றா 33 கோடி தேவர்களும் வந்துருவாங்களே, அது ஒரு சனாதன வழுக்குப்பாறை அப்படின்னு சொன்னாரு. இப்ப அததான் அப்படிதான் இங்க வந்து டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணியிருக்கான். அசாம்ல அப்படிதான் பண்ணிருக்கிறான். நம்ம ஏற்கனவே பார்த்தோம் மணிப்பூர், அங்கேயும் இந்த இனவெறி அடிப்படையில் RSS அங்க வந்து ஊடுருவி வேலை செய்யறோம். மதவெறியோட தான் முடிஞ்சது. அதுவும் மதவெறியில முடிஞ்சு இன்னைக்கு வரைக்கும் புதுசா ஒரு முதலமைச்சரை தேர்ந்தெடுத்துட்டு வந்துட்டாங்க பாஜக. ஆனா இன்றைக்கு வரை அங்க வந்து ஓயலை, மரண ஓலங்கள் நடந்துட்டு இருக்குது. அந்த ரேப் விக்டிம், அந்த பெண் வந்து இறந்துட்டாங்க. ஆனா அவங்களுக்கு இன்னும் எந்த ஒரு நீதியும் கிடைக்கல. இந்த தொடக்கம் வந்து எங்க போய் முடியும்னா அங்கதான் முடியும். அதாவது அவன் வழியிலேயே போய் தெலுங்கு சங்கர மடன்றது, அப்ப என்ன அடுத்து வந்து துலுக்கனே பாகிஸ்தானுக்கு போ அப்படின்னு வந்து பேசுவாங்களா அப்படின்றதெல்லாம் தெரியல. இதெல்லாம் கருப்பு சட்டை போட்டுக்கிட்டு சில பேர் பண்ற அயோக்கியத்தனம். இதெல்லாம் வந்து நிறுத்தணும். 2019 அங்க வந்து NRC நடக்குது, தேசிய குடிமக்கள் பதிவேடு. அந்த ரிஜிஸ்டர்ல வந்து அப்ளிகன்ஸ் 20 லட்சம் பேர் வந்து நீக்கப்பட்டாங்க. அப்ளிகேஷனே எடுத்துக்கல. இப்ப SIRல என்ன பண்றான், அப்ளை பண்றோம், அதுக்கு பிறகு வந்து அதுல டிஸ்பியூட் இருக்குது அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஏதாவது ஒரு ப்ராசஸ் இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. இதுல ஆரம்ப நிலையிலேயே அப்ளை பண்ண உடனே 20 லட்சம் பேரை வந்து அந்த அப்ளிகேஷனே எல்லாம் எடுத்துக்கல. சிறுபான்மையரா இல்ல எல்லாமே சிறுபான்மை மக்கள் தான். 20 லட்சம். ஆமா, 20 லட்சம் பேரை, அவ்வளவு பேரை வந்து டார்கெட் பண்றாங்க. இப்ப அதுதான் நேரடியா மக்கள் முன்னாடி பிரச்சனை இருக்குது. மக்கள் வாழவே முடியல. காய்கறி விளையாடுறதுக்கு முஸ்லீமா காரணம்? இப்ப இந்து வந்து வித்தானா காய்கறி விலை குறைஞ்சிருமா? அதுக்கு பெட்ரோல் டீசல் விலை உயர்வு காரணம் இல்லையா? இப்படி இத்தனை கொடுமையும் இத்தனை அயோக்கியத்தனமும் இவங்க நாட்டையே ஒரு பக்கம் கார்பரேட்டு கிட்ட வித்துட்டு, இன்னொரு புறம் ஒரு மத வெறியை, ஒரு இன வெறுப்பை வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிராக கக்கி அவர்களை இனப்படுகொலை செய்வதன் மூலமாக மற்ற சமூகங்களை திரட்டிக்கலாம்னு நினைக்கிறாங்க. இந்துக்கள் அப்படின்ற நினைக்கிறவனும் முஸ்லீம் தானே, கிறிஸ்டின் தானே அப்படின்னா தலித் மக்களுக்கு என்ன நடக்குது? அடுத்து வந்து OBCக்கு அதான் நடக்கும். இப்போ OBC UGC பில் ரெகுலேஷன் பத்தி நீங்க பேசுனீங்க. நார்த் இந்தியாவில் என்னென்ன நடந்துச்சு? அங்க இருக்க முற்போக்கு மாணவர் இயக்கங்கள் உட்பட எல்லாத்துலயுமே வந்து உயர் ஜானிதனும் அதுல விக்டிம் அப்படின்னு சொல்ற ஒரு கேட்டகரி இல்ல, இப்படி இருக்கிறது தான் சரி, அதாவது ஒடுக்குறதே இவங்க தான் அப்படின்னு சொல்ற ஒரு கேட்டகரி ரெண்டா எல்லா இடத்துலயும் வந்து அது புரிஞ்சிருக்குது. அதான் அதே பெரியார் போட்ட அந்த கோடு, பிராமின் நான் பிராமின், இந்த அப்பர் காஸ்ட் நான் பிராமின்ஸ் அப்படின்ற அந்த கோடு, அப்படி அந்த கோடை வந்து கலைக்கிறது. பிராமின் நான் பிராமின் இல்ல, பிராமின் காதராவே நான் பிராமின் சேர்றது இருக்குதுல்ல. ஓ அப்படி இவங்களும் விக்டிம்ஸ்ன்றது, அதுல EWSன்றது உள்ள வந்துடுச்சு. ஆனா போராடுறவங்க எல்லாம் EWS. அந்த மாதிரி ஒரு இதை கிளியர் கட்டா புரிஞ்சுக்கிறேன்னா நான் பிராமின் நான் பிராமின் அப்படிதான். அதை தாண்டி இவங்களும் விக்டிம்னு பார்த்தா அது குழம்பிதான் போய் நிற்கும். இந்த ஸ்டூடெண்ட் மூவ்மெண்ட் 1970களில் இது நடக்கிற அப்ப ஒரு முதன்மை முழக்கமா அவுட் சைடர்ஸ், அவங்க யாரும் இங்க இருக்கக்கூடாது, நீ வெளியே போ அப்படின்னு அதை அவங்க தான் வந்து முதல்ல வந்து முன்வைக்கிறாங்க. அதாவது வங்க மொழி பேசுகின்ற இந்த மக்கள் மீது அவங்க தான் அப்படியான முழக்கத்தை வைக்கிறாங்க. அதை இவங்க வந்து மியா அப்படின்னு இன்றைக்கு மாற்றி அறுவடை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. 1983 பிப்ரவரி 18 அன்னைக்கு இந்த பிரச்சாரத்தின் காரணமா 3000 இந்த சிறுபான்மை மக்கள் வந்து அங்க இனப்படுகொலை செய்யப்படுறாங்க. அவுட் சைடர்ஸ் அப்படின்ற பேர்ல நெல்லி இனப்படுகொலை அப்படின்னு அதை குறிப்பிடுறாங்க. நண்பர்கள் அதையும் தேடி பார்க்கணும். இந்த மாதிரியான வெறுப்பு பேச்சுகள் வந்து அதிகமாயிட்டு தான் இருக்குது. தேர்தல் நேரத்துங்களையும் வந்து பிரச்சாரத்தின் போதே பேசுறாங்க, பிரதமர் உட்பட பேசுறாங்க. தேர்தல் ஆணையம் வந்து அதை கண்டுக்கிறது இல்லை. இப்போ இவர் பேசுறாரு, இதையும் வந்து தேர்தல் ஆணையமே கன்சிடர் பண்ணலாம், அந்த கட்சிக்கான அங்கீகாரத்தையே வந்து இதுல இருந்து ரத்து செய்யலாம். ஆனா நீதிமன்றங்கள் வந்து தேர்தல் ஆணையமும் கண்டுக்கிறது இல்லை, நீதிமன்றங்களும் இந்த மாதிரி விஷயங்களை சுமோட்டாவா எடுக்கிறது இல்லையே. இது எப்படி பார்க்கறது? நீதிபதிகளே என்ன பேசுறாங்க? அங்க கர்நாடகாவில் ஒரு நீதிபதி என்ன சொன்னாரு, இஸ்லாமியர்கள் அதிகமா இருக்கிற பகுதியை வந்து குட்டி பாகிஸ்தான்,
அப்படின்றாரு. இங்க தமிழ்நாட்டுல இருக்கிற நீதிமன்றங்களை நம்ம சொல்ல தேவையில்ல. இல்ல அது ரேரான சில நீதிபதிகள், ஆனா ஒட்டுமொத்த நீதிமன்றமே இந்த மூடு தான் எப்படி எடுத்துக்கிறது? இல்ல பொதுவாவே ரேரா அப்படின்றத விட இதுக்கு எதிரான என்ன நடவடிக்கை, விஹெச்பி நடத்தின கூட்டத்துல போய் ஓய்வு பெற்ற நீதிபதிகள், கரண்ட்ல இருக்கிற நீதிபதிகள்லாம் போய் யூபியில கலந்துக்கிட்டாங்க. அதுல என்ன நடவடிக்கை எடுத்தாங்க, எப்படி போய் கலந்துக்கலாம்னு யாராவது கேள்வி எழுப்புனாங்களா? பிஆர் கவாய் சட்டப்படி தான் எல்லாத்தையும் செய்யணும் அப்படின்னு சொல்லி, சட்டம்தான் அரசியலமைப்பு சட்டம் தான் எல்லாவற்றையும் உயர்ந்தது அப்படின்னு முன்னாள் தலைமை நீதிபதி சொன்னாரு. அவரு எவ்வளவுலாம் அவமானப்படுத்தினாங்க. மகாராஷ்டிரா போனாரு, அவரை வரவேற்க வரலங்க, சீஃப் செக்ரட்டரி வந்து வரலன்னு நினைக்கிறேன். அவர் செருப்பாலே அடிச்சாங்களே. ஆமா, அதுக்கு பிறகு சுப்ரீம் கோர்ட்லயே என்ன நடந்துச்சு, செருப்பால அடிக்கிறாங்க. இன்னைக்கு ஒரு வக்கீல தாக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி இது குண்டராச்சு அப்படின்னு சூரியகாந்த் வந்து பேசுறாரு. எத்தனை நீதிபதிகள் வந்து கொந்தளிச்சாங்க. இப்ப சனாதன தர்மம் இந்த வெறுப்பு பேச்சுக்கு இவர்கள் சட்டப்பூர்வ அங்கீகாரம் வழங்குகிறார்களோ அதை தடுக்காம அப்படின்னு சொல்லி நம்ம கேள்வி எழுது. இப்ப தேர்தல் ஆணையம் இவர் வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணுமா இல்லையா? நீதிமன்றம் தலையிட்டு இப்படி ஒருத்தர் பேச முடியுமா? இது வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதிநிதி வேட்பாளரா இருக்கிறவனே இப்படி வந்து பிரச்சாரம் பண்ணக்கூடாது. இவர் வந்து சிஎம், இவர் இப்படி பேசலாமா? தொடர்ச்சியா மோடியே என்னங்க பேசிட்டு இருந்தாரு, அதுக்கு எதிராக அத்தனை வழக்குகள் சுப்ரீம் கோர்ட்ல, ஹைகோர்ட்ல இருக்குது. அது எல்லாத்துலயும் என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? இது மேலும் மேலும் இந்த கோர்ட்டினுடைய இது மாதிரியான நடவடிக்கை, இப்ப பெட்டிஷனே இன்னைக்கு போட்டிருக்கிறாங்க, கைட்லைன்ஸ், இந்த மாதிரி சட்டவிரோத வெறுப்பு பேச்சுகளை தடுப்பதற்கான கைட்லைன்ஸை கொடுங்க. அதாவது அரசமைப்பு பதவிகளில் இருப்பவர்கள், இந்த மாதிரி அரசியல்வாதிகள், முதல்வர்களா மினிஸ்டர்ஸா இருக்கிறவங்க, அதுக்கான கைட்லைன்ஸ் கொடுங்க அப்படின்ற அளவுல தான் கோரிக்கையே இருக்குது. அப்ப இதை தாண்டி அவரை வந்து பதவி நீக்கம் பண்ணுங்க அப்படியான கோரிக்கைகள் எழுந்து போராட்டம் வரணும்ல, அப்படி எதுவுமே இல்லை. இந்த ஹிமாந்தா பிஸ்வா சர்மா இவர் என்ன பண்றாரு, காங்கிரஸ் நாடாளுமன்றத்தினுடைய எதிர்கட்சி துணைத் தலைவர் கௌரவ் கோகாய், அவர் அசாம் மாநிலத்தை சார்ந்தவர். அவர் மீது தொடர்ச்சியா அவருடைய மனைவி வந்து ஒரு பாகிஸ்தான் ஏஜென்ட் அப்படின்னு பிரச்சாரம் பண்றாரு. இன்னைக்கு இந்த வெக்கங்கெட்ட தினத்தந்தி அப்படின்னு ஒரு பேப்பர் இருக்குது இல்ல, அந்த பேப்பரு இவர் சுட்டதை, அதாவது இந்த ஹிமாந்தா பிஸ்வா சர்மா வந்து இஸ்லாமியர்களை இனப்படுகொலை செய்வதற்கான ஒரு ட்ரெய்லரை வெளியிட்டு இருக்காருல்ல, அதை பத்தி ஒரு செய்தி கூட கிடையாது, ஒரே ஒரு துண்டு செய்தி கூட கிடையாது. ஆனா எதை செய்தி ஆக்கி இருக்கிறாங்கன்னா, கௌரவ் கோகாய் மனைவி பத்தி அவங்க பாகிஸ்தான் ஏஜென்ட் அப்படின்னு சொன்னதை இன்னைக்கு ஒரு பெரிய செய்தியா, ஒரு கால் பக்க அளவிற்கு ஒரு செய்தியா வெளியிடுறாங்க. இப்படி ஊடகங்கள் இந்த வெறுப்புக்கு தொடர்ந்து பிரச்சாரம் பண்றாங்க. ஜெய்சங்கரோட ஒய்ஃப் வந்து ஜப்பான் நாட்டை சார்ந்தவர், அவரை வந்து ஜப்பானிய கைக்கூலி அப்படின்னு கேட்கலாமா? கேட்டா வந்து அமைதியா இருப்பாங்களா? இப்ப நீதிமன்றங்கள் இதுல வந்து தலையிடணும், இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை நிலைநிறுத்த வேண்டும், அதுக்கு எதிராக இன்னும் வந்து போராட்டங்கள் வந்து அதிகரிக்கணும். இதெல்லாம் தொடர்றத பார்த்தா எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர் சமீபத்துல போட்டாரு அந்த ட்வீட் பாத்தீங்களா? அவர் சமுதாய போராளி அர்ஜுன் சம்பத், அவரை வந்து நீதிமன்றத்துல மார்க்சிய லெனினிய இயக்கத்தை சார்ந்தவர்கள் தாக்க வந்து விட்டார்கள், அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும். அர்ஜுன் சம்பத் கனவுலே நினைச்சு பற்ற மாட்டாங்க வந்து இப்படி ஒருத்தர். ஒரு பக்கம் சீமான் வந்து எச் ராஜாவை பேரறிஞர் அப்படின்னு அவன் வந்து அங்க எந்த அளவுக்கு நாக்பூர் சேவையை மண்டியிட்டு ஒரு ஏவல் நாய் வேலையை பார்க்கணுமோ பார்த்துட்டு இருக்காப்புல. இந்த புறம் எதிர்கட்சி தலைவர் கொஞ்சம் கூட எனக்கு தெரிஞ்சு இவரும் அடுத்த ஹிமந்தா பிஸ்வா சர்மா மாதிரி ஒருவேளை ஆட்சி அதிகாரத்தை வந்து கைப்பற்றி விட்டால் மிக கொடூரமாக இஸ்லாமியர்களுக்கு எதிரான தாக்குதலை இவரே வெளிப்படையா பேசுவாரு அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா நான் வந்தா ஜாதி பேரை வந்து நீக்கினதெல்லாம் திரும்பவும் தெருக்களுக்கு வைப்பன்றாரு. இன்னொரு புறம் அர்ஜுன் சம்பத்தை, அது என்ன கேஸ் தெரியுங்களா, 2006 ஸ்ரீரங்கத்துக்கு முன்னாடி பெரியார் சிலை இருக்குது இல்ல, அதை இந்த அர்ஜுன் சம்பத் கும்பல் வந்து இடிச்சு சேதப்படுத்துது. திராவிட கட்சி அப்படின்னு சொல்வதற்கு எந்த அருகதையுமே இந்த ஆளுக்கு கிடையாது எடப்பாடி பழனிசாமி. அந்த சிலையை சேதப்படுத்தின வழக்குக்கு விசாரணைக்கு வராப்புல திருச்சி கோர்ட்ல விசாரணை நடந்து வெளில வர்றப்ப கோர்ட்ல சீன் போடுறதுக்கு நாங்க வந்து அங்கேயே வீடியோஸ் போட்டோஸ் எல்லாம் வந்து எடுக்க ஆரம்பிக்கிறாங்க வாசல்லையே, அதாவது கோர்ட்டு ஹால்லையே. அப்படி செய்யறப்ப அதை அங்க இருக்கிற வழக்கறிஞர் கென்னடி, காவல் சித்திரவதைக்கு எதிரான கூட்டமைப்பை சார்ந்த தோழர், அவர் வந்து போய் இப்படி செய்யக்கூடாது, இது நீதிமன்ற மாண்புக்கு எதிரானதுன்றாரு. உடனே அவரை வந்து திட்ட ஆரம்பிக்கிறாங்க, ரவுடி அது இதுன்னு. பதிலுக்கு நீதாண்டா ரவுடி அப்படின்னு அவர் சொல்றாரு. இவ்வளவுதான் நடந்துச்சு. உடனே தாக்க முற்பட்டு விட்டார்கள். கொஞ்சம் கூட எந்த அளவிற்குன்னா அர்ஜுன் சம்பத் காலை பாஜக காரங்களே கூட இவரை வந்து சமூக போராளின்னு ஒத்துக்க மாட்டாங்க.
அது எல்லாருமே இவரை சும்மா ஒரு எடுபடியா தான் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அர்ஜுன் சம்பத்தை. அந்த பாஜகவினுடைய எடுபிடியின் காலில் விழுகின்ற ஒரு எடுபடியாக எடப்பாடி பழனிசாமி மாறிவிட்டார். இது மிகப்பெரிய ஒரு ஆபத்து. இவ்வளவு நேரம் பல்வேறு செய்திகள் குறித்து உங்க கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி. நன்றி.